நான் சாமி படத்தை பார்ப்பேன். இந்த சாமி படம் வந்து நம்மள மாதிரியே தானே இருக்கும் இல்ல? நம்மள மாதிரியே தான் இருக்கும். நீ காளி எல்லாம் பாரு, நம்மள மாதிரியே இருக்கும். ஒருத்தர் ஒரு வீட்டில் என்ன அநியாயங்க இது. ஒரு பொண்ணு கேட்டுச்சான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நாங்கள் ஒரு 2 மணி நேரம் வெளில போகிறேன், வேற ஏதாவது வேணும். இல்லை அதுவே போதும்னாரு. நன்றி கெட்ட ஊருங்க அது, நன்றி கெட்ட வீடு, நன்றி கெட்ட ஊரு, ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த 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 உருவத்தை பார்ப்பேன். நான் எப்படியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பேன். எதை பார்த்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுங்க. எல்லாரும் பார்க்குற பார்வை ஒன்று, நாம கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். எனக்கு சிலம்பொலி செல்லப்பன் ஐயா இருக்கார் இல்லையா, அந்த சிலம்பொலி சென்னப்பன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார், இப்பவும் இருக்கிறாரு. 90-95 வயசு இருக்கும் அவருக்கு. அவரெல்லாம் கூப்பிட்டா நான் வந்து பேசுவாருங்க, பிரமாதமா பேசுறா. ஒரு வாட்டி நான் அப்படி கேட்கிறேன், ஒரு நிர்வாகி, ஒரு நீதிக்கு உட்காரக்கூடியவர்கள், நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தான் ஒரு கையெழுத்து போட்டால் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறும் என்கின்ற நிலையில் அந்த பேனாவை பிடித்து வைத்திருப்பவர்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு. அவர் சொன்னாரு, ஒரு சின்ன ஒரு கணக்கு சொன்னாருங்க. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் வழிபோக்கர்கள். சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு சாப்பாடு கேட்குறான். இவங்க 2 பேரும் முழிச்சு சாப்பாடு தட்டை எடுத்து வைக்கிறாங்க. அவன் சொல்றான், பணம் இருக்கையா, சாப்பாடு பாலைவனத்தில் என்னத்த காசு கொடுக்குற, உட்கார சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆஃபர் பண்றாங்க. சாப்பாடு 2 பேர் எடுத்து வச்சு சமமா பிரிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவன் போயிட்டான். இந்த வழிபோக்கர்கள் தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா அவன் சாப்பிட்டு போன டப்பால 8 தங்க காசு இருந்து. 8 தங்க காசை எடுத்த உடனே அவன் ஏ ஒருத்தன் பி ஒருத்தன் வச்சுக்கோயேன், ஒருத்தன் நீ ஒருத்தினா ஓகேவா, எடுத்துட்டு ஒருத்தன் சொன்னா, இந்தா 4 காசு உனக்கு 4 காசு எனக்குன்னா. சிலம்பலி ஐயார் சொன்னது இது. 4 காசு உனக்கு 4 காசு எனக்குன்னா. நான் இப்போ சொல்றது நீ டேபிள்ல உட்காரும் பொழுது உனக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இது இந்த பாயிண்ட் உன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால உன் விரல் கொஞ்சம் நிற்கலாம், அல்லது நின்ற விரல் போய் கையெழுத்து போடலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். பாரு, 8 இல்ல நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்தான்னு கேட்டான் ஒருத்தன். காசுக்கு தான் விக்கலையேடா. காசு வர வரைக்கும் காசுக்கு விக்கல, காசு வந்துச்சுன்னா காசுக்கு தான். 5 ரொட்டி கொண்டு வந்தான். யார் 5 ரொட்டி கொண்டு வந்தது? நீ 5 ரொட்டி கொண்டு வந்த. நீ நான் 3 ரொட்டி. இந்த அப்போ உனக்கு 3 எனக்கு 5. நீ சொல்லு, அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க, 4 4 சரியா 5 3 சரியா? சரி சரி வச்சுக்கோங்க. 4 4 5 3ல அவங்க எல்லாருமே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்க. பஞ்சாயத்து தலைவர், வாங்கடா இங்க, காசுக்கு அடிச்சுக்கிறீங்களாடா, காசு கொடுங்கடா கையில. காசு வாங்கி வச்சுக்கிட்டாரு பஞ்சாயத்து தலைவர். எவ்வளோடா நீ ரெட்டி கொண்டு வந்த? 5 சாமி. நீ 3 சாமி. எப்படி சாப்பிட்டீங்க? சமமா வச்சோம் சாமி. எவ்வளோ ஆச்சுடா? சமமா இருந்துச்சு சாமி, எல்லாரும் ஒரு சமமா சாப்பிட்டோம் சாமி. அப்படியா, சரி போயிட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு வா அப்படின்னு சுத்திட்டு வராங்க. 5 ரொட்டிக்காரன் கையில அப்படி ஒரு காசு கொடுத்து அமிச்சிட்டாரு. 3 ரொட்டிக்காரன் காசு கொடுத்து அமிச்சிட்டு 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, 2 பேரும் தனித்தனியா போகணும், ஓகேவா அப்படின்னு அமிச்சிட்டாரு. 5 ரொட்டிக்காரன் கையில பார்த்தா 7 காசு, 3 ரொட்டிக்காரன் கையில பார்த்தா 1 ரூபா. அந்த 3 ரொட்டிக்காரன் சொல்றான், இவனாவது எனக்கு 3 காசு தரேன்னா, நீ என்னடா 1 ரூபா தரேன் உள்ள ஓடி வரான். ஆமாம்ல, நல்ல வேளை நான் 5 எடுத்திருப்பேன், எனக்கு 7 கிடைச்சிருக்குன்னு வெளில வந்தா. இதாங்க கணக்கு. நிர்வாகம் என்பது, நியாயம் என்பது வேறு, நீதி என்பது வேறுங்க. இது நீதி கணக்கு. நீயும் நானும் பேசிக்கிட்டது 4 4 5 3 எல்லாம் வந்து நியாய கணக்கு. நீயும் நானும் பேசிக்கிட்டா அப்படிதான் தெரியும். ஆனா நிர்வாகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் பார்வை வித்தியாசமா இருக்க வேணுங்கிறதுக்கு சிலம்பொலியார் சொன்ன கதை இது. ஒரு அராபிய கதை. என்ன தெரியுமா? எவ்வளோடா முந்து? இப்ப நிமிந்து உட்காருங்க. எவ்வளோ ரொட்டி? அவன் 2 சேர்த்தா வெரி குட். ஒருத்தர் எத்தனை துண்டு சாப்பிட்டாங்க? வெரி சிம்பிள். 8 ரொட்டி, ஒரு துண்டுல, ஒரு ரொட்டியில 3 துண்டு, ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டாங்க. 8 ரொட்டினா ஆளுக்கு 8 துண்டு. சிலோவா இருக்கிறாங்க, கரெக்டா? ஏதாவது தப்பா?
8 ரொட்டி ராஜாத்தி, 8 ரொட்டி ராஜா. 1 எடுத்து 3ஆ பிரிச்சிட்டோம். 8 ரொட்டியில 3 3ஆ பிரிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை துண்டு? 24 துண்டு. எப்பா பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாருமே. 24 துண்டாச்சா? ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? 8 சாப்பிட்டுருக்காங்களா? 5 ரொட்டிக்காரங்கிட்ட எத்தனை துண்டு? 15 துண்டு. அவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவனுக்கு 7 காசு. இவன் 3 ரொட்டிக்காரன் எவ்வளவு துண்டு? 9 துண்டு. எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவன் கையில 1. இதுக்கு பேரு நிர்வாக கணக்கு. புரியாதவங்க ஸ்லோவா ரீகலெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. டைம் ஆயிடுச்சுட்டு வேகமா சொல்லிட்டு போறேன். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நான் அந்த படத்தை பார்த்தா 2 கை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கா, 2 கை 2 கால் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் சாமிக்கு. எக்ஸ்ட்ரா பின்னால 2 கை இருக்கு தெரியுமா? பின்னால இருந்து வந்திருக்குமே, இப்படி இங்கிருந்து வந்து இப்படி நிக்குமே, இங்கிருந்து வந்து இங்கிருந்து வந்து நிக்குமே. இந்த 2 கை என்ன தெரியுமா? ஒன்று புன்னகை, ஒன்று தன்னம்பிக்கை. இது 2 இருந்ததுன்னா நாமளும் சாமி தான். நம்மகிட்டயும் ஆற்றல்கள் வரும். நல்லா ஜெயிக்கிறது பழகிக்கோ. கான்ஃபிடன்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான மூல மந்திரம். கான்ஃபிடன்ஸ்.